வணக்கம். முருகன், திருநெல்வேலி. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆதலால் பயப்படாது இருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இப்படி சொல்லி ஒரு வேத வசனம். நம்மளை பெற்ற தகப்பன் தாய்க்கு நம்ம தலையில் இருக்க எத்தனை முடின்னு இது வரைக்கும் யாரும் எண்ணி சொன்னதில்லை, தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஒருத்தர் இருக்கிறார், கடவுள். அவர் சொல்கிறாரு பாருங்க, உன் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு நான் எண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் நீ ஒரு நாளும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் தான் போஷிக்கிறேன். நீ போய் சோறு வைக்கிறதில்ல, நீ போய் அதுக்கு தேவையான உணவை ஆயத்தப்படுத்தி கொடுக்கல. அதுக்கு என்னென்ன தேவையோ, தண்ணி தேவையோ, அதுக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் நானே அதுக்கு உண்டாக்கி கொடுக்குறேன். அதுகளையே நான் அவ்வளவு விசேஷமாக பார்க்குறோம்னா, உன்னை நான் ஏன் சாயலில் உண்டாக்கியிருக்கேன்னு சொல்கிறார். என்னை போல் இந்த பூமியில் நீ இரு. நான் எப்படி இந்த பூமியில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தனோ, அதே மாதிரி நீ இந்த பூமியில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி தான் உன்னை இந்த பூமியில் வச்சுருக்கிறேன். அப்போது நான் உன்னை எவ்வளோ போஷிப்பேன், எவ்வளவு உன் தேவைகள்லாம் சந்திப்பேன். நீ அதனால் கவலைப்பட தேவையில்லை. என்கிட்ட கேளு, நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் உங்களை படைத்த கடவுளை நீங்கள் நம்புங்க. அவர் உங்கள் தேவைகள்லாம் அறிந்திருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் பரிபூர்ணமாக சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அவரை நம்புங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.